காவேரியும் வந்து விஜயும் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, சார் எப்பவும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வந்து புக்கிங் ஆகிருக்கு சார், நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம் சார் நம்ம அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அந்த வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்க அதுதான் சார். காலையிலேருந்து நிறைய என்கொயரி சார், எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட வந்து ஜாப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாரு. உடனே காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்து நிறைய என்கொயரிஸ், நிறைய புக்கிங் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. சார் நம்ம கம்பெனி பேர் எல்லாமே எல்லா இடமும் ரீச் ஆகிருக்கு சார், எல்லாருமே வந்து விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார், அந்த அளவுக்கு நல்ல ரீச்சபிள் சார் அப்படி சொன்னோன்னே என்கொயரிஸ் நிறைய வருது சார் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே காவேரி வந்து பார்த்துட்டு உடனே சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து காவேரி கிட்ட பரவாயில்ல சூப்பர், உண்மையிலேயே நீ கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி வந்து நிஜமாவா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னோடனே பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் ஆஃபீஸில் உனக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்கல, அதே மாதிரி வந்து உனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேன்னு உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மேனேஜர்கிட்டே சொல்லிடுறேன், நீ வந்து ஏதாவது ஒரு ஒர்க் எடுத்து செய்யலாம், உனக்கு என்ன ஒர்க்கு கரெக்டாக இருக்கோ அதை எடுத்து நீ செய் அப்படின்னோடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே வந்து மேனேஜரை கூப்பிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் காவேரி நம்ம வந்து குரூப்பில் வந்து இணைய போகிறாங்க, அவங்களும் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கேட்டுங்க, அது ஓகே தான் என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காவேரிக்கு வந்து என்ன ஜாப் ஓகே ஆகும்னு பாருங்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனோன்னே உடனே சந்தோஷப்படுறாங்க காவேரி. அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இதையெல்லாம் நோட் பண்ணுற வந்து விஜயோட தம்பி அஜய் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நம்ம இப்படி பிளான் போட்டால் இப்படி சொத்தி போயிடுச்சு, நல்ல பேர் வாங்கிட்டாலே இவ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து ஒவ்வொரு ஒர்க்காக வந்து பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்க காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒர்க்கஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்து எழுதி வைக்கிறாங்க, நிறைய வந்து நோட் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்தோன்னா அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னோடனே பரவாயில்ல இவ்வளோ ஐடியாஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கே, பெரிய ஆள் தான் நீ அப்படின்றாரு. சரி ஓகே, இதில் எது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே கங்காவும் குமரனும் வந்து அவங்களோட வேலையில் வந்து ரொம்ப பிஸியாகிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்குது. அதனால் வந்து நிறைய துணி தைக்கணும், நிறைய வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. கங்கா வந்து குமரனுக்கு கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாகவே வந்து கங்கா கார்மெண்ட்ஸை வந்து திறக்கணும், அதுக்கு வந்து எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளவும் நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து நைட்டு பகலும் பார்க்காம உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கங்கா, நீ சொல்கிற மாதிரியே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து இங்கே தேடி வராரு நம்ம வந்து நிவினை பார்த்துட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யமுனா, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன், நீங்கள் கொடுத்த ஐடியாவால் தான் வந்து என் அக்காவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆஃபர் கிடச்சிது, உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னோடனே பரவாயில்லைங்க, எனக்கு வந்து காவேரியே தேங்க்ஸ் சொன்னா அப்படின்னோடனே காவேரி உங்ககிட்ட பேசினாளா அப்படின்றாங்க. ஆமாம், அந்த விழாவில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு யமுனா வந்து அப்செட் ஆகிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாரு, அது மட்டும் கிடையாது, காவேரி எவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா இவங்க 2 பேரும் ஜெயிச்சதுக்கு, அதனால் வந்து காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷம், அது கண்ணிலே தெரிஞ்சுது அப்படின்னோடனே என்ன இவர் காவேரி பற்றி இன்னும் கூட பேசிகிட்டு இருக்காருன்னு டென்ஷன் ஆகிறாங்க.